அகிலத்தின் நகரம் நீயே, அனைத்திற்கும் சிகரம் நீயே. கைலாயம் கண்ட என் உயிர் தவமே, கைலாசநாதனே, ஏற்றம் தரும் ஏகனே வணங்குகிறேன். உடனுழைந்த உலகளந்த ஈசனின் உத்தமியே உமையவளே, உண்மையும் வணங்குகிறேன். சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கும் இந்த சொர்க்கநாதனின் வாக்கிடமான கைலாயத்திற்கு நான் உன்னை அழைத்ததன் நோக்கத்தை அறிவாயா நீ? தாங்கள் கூற அடியன் கேட்க ஆவலாக இருக்கிறேன். அருள் ஆனந்த கூத்தனை சொல்கிறேன் அருள்மொழி. நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் உனது படைபரிவாரங்களோடு உடனடியாக இமயம் நோக்கி வந்து விடுகிறாய். என் இமைகளுக்குள்ளும் வந்து விடுகிறாய். ஆனால் எம்மையும் உமையவளையும் உன் தேசத்து மக்கள் தரிசிக்க வேண்டாமா? நீ பெற்ற அருளை அவர்களும் பெற்றிட வேண்டாமா? அம்பானே, அடியனுக்கு புரியவில்லை. புரியும்படி சொல்கிறேன் அருள்மொழி. நீ மட்டுமன்றி உனது மக்களும் என்னை தரிசிக்க உனது புண்ணியவள நாட்டில் தஞ்சமன வந்தவருக்கெல்லாம் தனக்கென கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நெஞ்சம் நெகிழ்ந்து கொடை வழங்கும் தஞ்சையிலே எனக்கென ஒரு பேராலயம் எடுத்து நான் அங்கு வந்து வாசம் செய்தேன். என்னோடு பெரிய நாயகன் உடனே அது மட்டுமல்ல, நீ கட்டும் அந்த பெருங்கோயில் தென் கைலாயம் என்றே அழைக்கப்படும். முக்கன் முதல்வன் இக்கணமே இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். பெருவுடையார் பெருமானே, உன் பாதம் என் மகுடம். உமக்கான கட்டளையை அமைப்பதே எனது அடுத்த பயணம். சிவமே சரணம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க.